வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பங்களாதேஷில வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஆர்ஆர்ஆர்ட் அப்படின்றது. நம்ம அக்கான ரீசெண்டா ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் பாத்தீங்களா? அதை டைரக்ட் பண்ணவர் தான் இதையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம 2 பேர் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு காரணம் புரியல. என்னதான் காரணம்னு ஒய்ஃபு கிட்ட கேட்கிறாரு. ஒய்ஃபு காரணத்தை சொல்ல மாட்டாங்க. ஒய்ஃபுக்கு வேற யார் கூடயோ பழக்கம் ஏற்பட்டிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்பையை வச்சு செக் பண்ணலான்ற மாதிரி செக்கும் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ரூபான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஏறக்குறைய ஒரு 17 வயசு தான் இந்த பொண்ணுக்கு இருக்கும். இவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஃப்ரெண்டோட சொந்த ஊர் போல. அங்க இருக்க ஒரு பிளேஸுக்கு தான் இந்த ஃப்ரெண்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மரத்துக்கு மேல இருந்து ஒரு காக்கா பொத்துன்னு கீழே விழுது. என்ன கீழே விழுதுன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. பார்த்தா ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய காக்கா செத்து போயிருக்கு. என்ன இத்தனை காக்கா செத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேருமே இதை பார்த்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் இந்த படத்துல லீட் ரோலா இருப்பாரு. இவர் பேரு ரிஃபட் அப்படின்றது. இவரை தேவைப்பட்டா நான் ஹீரோன்னு சொல்றேன். ஹீரோ வீட்டுல இருக்க லவ் பேட்ஸ் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட ஒய்ஃப் வராங்க. இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு ரூபான்னு சொல்லியிருப்பேன். இப்ப வந்த ரூபா இருக்காங்கல்ல, அங்க இருக்க லவ் பேட்ஸ பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் தான் அதை போக விட்டுருக்காருன்னு தெரியுது. எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இப்பெல்லாம் தேவையில்லாம நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க. 8 வருஷமா ஒத்துமையா வாழ்ந்தவங்க திடீர்னு இப்ப சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா தான் பேசுறாரு. ஆனா ஒய்ஃப் ரொம்ப கோவமா பேசுறாங்க. நம்ம 2 பேர் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நமக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ற. எனக்கு கடுப்பா இருக்குன்ற மாதிரி இவர் ஒரு கிளாஸை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அந்த கிளாஸோட ஒரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க கண்ணத்துல போய் படுது. இப்ப கண்ணம் கிழிச்சு லைட்டா ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கே ரத்தத்தை வர வச்சிட்டல, இரு என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி கிச்சன்ல போய் கத்தி எடுக்கிறாங்க. இவர் அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 8 வருஷமா ஒன்னா வாழ்ந்தவங்க திடீர்னு எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. போக போக உங்களுக்கே காரணம் புரியும். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்றதா வீட்டுல சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோயினுக்காக ஒரு பெரிய சம்பந்தத்தை பார்த்திருப்பாரு. நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு ரிஃபட்டை தான் பிடிச்சிருக்கு, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. இதனால அப்பாக்கும் இவங்களுக்கும் சண்டைலாம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல நான் ரிஃபட் கூட போக போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பாக்கு நெஞ்சு வலி வந்துருது போல. இப்ப நெஞ்சு பிடிச்ச மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இருக்காருல, இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ரிஃபட்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரே ரூம்ல தான் படுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் தனித்தனி ரூம்ல தான் படுக்கிறாங்க. இப்ப காலையில ஒய்ஃபோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. எந்த இடத்துலயும் ஒய்ஃப் காணோம். ஒய்ஃப் எங்க தான் போனான்ற மாதிரி ஒரு ரூம்ல தேடி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. என்னை விட்டுட்டு போயிட்டியன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இது எல்லாமே இவரோட கற்பனையா இருக்கும். ஒய்ஃப் அந்த இடத்துல சமையல் வேலை ஏதோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. ஒய்ஃப் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இப்ப ரிஃபட் இவரோட ஆபீஸ்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் என்ன வேலை பாக்குறாருன்னு கிளியரா தெரியல. இவரோட அசிஸ்டன்ட் பேரு டாலியா அப்படின்றது. இப்ப டாலியாவும் ஃபைல் எல்லாம் தந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இவர் சோகமா இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, அதை பத்தி சொல்றாரு. அவ என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறா, ஏன்னு தெரியலன்னு சொல்றாரு. நான் சொல்ற மாதிரி வேணா பேசி பாருங்கன்ற மாதிரி டாலியா ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்காக வராங்க. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே வேஸ்ட் தான் ஆச்சு. அவளுக்கு வேற யார் கூடயோ பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பையை ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அம்மா கிட்ட டச்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கிறத பத்தி நமக்கு தெரிய வருது. தம்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட பையனா தான் இருப்பான். இவங்க இருக்காங்கல்ல, தம்பிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்க வேலைக்காரி இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் ஊட்டி விட்டா சரியாவே சாப்பிட மாட்டாரு, நீங்க ஊட்டி விட்டா தான் சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த டிடெக்டிவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் 22 வருஷம் சிஐடில வேலை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. சார், நீங்க சொன்ன மாதிரியே உங்க ஒய்ஃபை ஃபாலோ பண்ண, உங்க ஒய்ஃப் அடிக்கடி ஒரு நபரை மீட் பண்ணி பேசுறத பார்த்தேன், போட்டோஸும் எடுத்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப வெளியே நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த தம்பி எந்திரிச்சு போய்
போயிடுறான். இன்னும் பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டான்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. அவன் குலைச்சிட்டு இருக்க நாயே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன அதையே பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவன் பதிலே சொல்ல மாட்டான். அம்மா இந்த நாய் ஏன் இங்க நிக்குதுன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. தெரியல, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாய் போல, இப்பதான் நானுமே கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஈரவ நமக்கு காட்டுறாங்க. அவர் சில போட்டோ எல்லாம் எடுத்திருக்கன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த போட்டோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அடிக்கடி போன் மூலியமாவும் பேசிக்கிறாங்க. அந்த ரெக்கார்டையும் எடுத்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல போட்டோவை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் வேகமா வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா போட்டோல இருக்க நபரை இவருக்கு நல்லா தெரியும். அவன் பேரு ரோகன் அப்படின்றது. இங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர்க்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ரோகனும் வந்திருப்பான். இப்ப ரோகன் இருக்கான்ல, ரூபா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றான். இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. அவ என்னோட பொண்டாட்டிடா, அவகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரன் கிண்டலா கேட்கிறாரு. நான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிற ரூபா, இவனை விட நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் அவர் சீரியஸா பேசிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட ஹீரோவும் அவரை போட்டு அடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கடுப்பாயிட்டு இருக்காரு. இவன் எதுக்காக ஒய்ஃப் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கான்? இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் ஏதாவது பழக்கம் போதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரோகனை மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. எதுக்காகடா ரெண்டு பேர் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ரோகன் என்ன சொல்றாருன்னா, என்னடா நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் அப்ப நடந்தது, இப்ப எங்களுக்குள்ள எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. உன் ஒய்ஃப் என்ன வந்து பார்த்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப ரியல் எஸ்டேட் வேலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து ஒரு வீட்டை தான் அவ வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது ஒரு வீட்டை வாங்கியிருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. இப்ப புதுசா ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பேரு அஸ்மா அப்படின்றது. அமானுஷ்யமா யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இவங்களும் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. இந்த ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவா தான் இருப்பாரு. இப்ப டிடெக்டிவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு டீ போடுறேன் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் எந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாலும் ஒய்ஃப் கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணுவாரு போல. இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த பொண்ணு துரோகம் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அப்படி தோணல, நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அப்படின்ற மாதிரி இவரும் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் காரணமே இல்லாம ஹஸ்பண்ட் கிட்ட வேணும்ட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை நினைச்சு இவங்களே ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இவங்களுக்காக அடிக்கடி கிஃப்ட் எல்லாம் தருவாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவர் தந்த கிஃப்ட பார்க்கும்போது அதெல்லாம் இவங்களுக்கு தோணுது, அவர்கிட்ட போய் தேவையில்லாம நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா எதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது கிளியரா தெரியல. இப்ப ஹஸ்பண்ட் சாப்பிடுறதுக்காக வரும்போது இவங்க உட்கார்ந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுறாங்க. ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும்போது ரோகன் மூலியமா இன்னொரு வீடை வாங்கியிருக்கியாமே, இன்னொரு வீடை எதுக்காக வாங்கியிருக்க? அந்த ரோகன் கூட ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்காக வாங்கியிருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கிண்டலா கேக்குறாரு. இதை கேட்கிற அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படிதான் வச்சுக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் வச்சுக்கோனா என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் சரியாவே என்கிட்ட பேச மாட்டேற, காரணமே இல்லாம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ற, ரோகனுக்கும் உனக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கா, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. அப்படியே பழக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. இவர் பின்னாடியே போக பாக்குறாரு. ஆனா ரூம் கதவை சாத்திடுறாங்க. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப வேலை விஷயமா இவர் வெளியே போகும்போதும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க டாலியாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா டாலியா இவரோட அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க. அந்த உரிமையில தான் கேக்குறாங்க. இவரும் வீட்டுல நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு அந்த தம்பியை காட்டுறாங்க. அந்த தம்பி தனியா பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு டேபிள்ல இருக்க ஒரு கத்தி எடுத்து இவனோட கையை இவனே கட் பண்ணிக்கிறான். இந்த விஷயத்தை இப்பதான் அம்மா நோட் பண்றாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேலைக்காரியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இப்ப ரூபா இருக்காங்கல்ல, ஒரு பப்புக்கு வந்து பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்காரு. ஒய்ஃப் எதனால இப்படிலாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணா இவரோட கண்ணுல இருந்து ரத்தம் வரும் போல. இப்ப கண்ணுல இருந்து ரத்தம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பப்ல பார்ட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ரோகனுமே வந்திருக்காரு போல. ரோகன் இருக்காருல, இவங்க கிட்ட லைட்டா அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பண்றாரு. எனக்கும் ரூபாக்கும் எந்த ஒரு பழக்கமும் இல்லன்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ரோச் பண்ற மாதிரி நெருங்கி வராரு. இவங்களும் எதுவும் சொல்லாம இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போதா என்னன்றது நமக்கு தெரியல. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல தான் இருக்காரு. அவங்க ரெண்டு பேர் தானே உள்ள போனாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை இவருமே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம உள்ள போய் செக் பண்ணலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவர் நடக்கலாம்னு நினைக்கும் போது சட்டுன்னு ஒரு பாம்பு இருக்குல்ல, இவரை கொத்துறதுக்காக வருது. ஜஸ்ட் மிஸ்ல இவரும் தப்பிச்சிடுறாரு. சரி உள்ள போய் பாப்போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காங்கல்ல, அந்த இடத்த பார்க்கலான்ற மாதிரி தான் இவர் உள்ள போயிட்டு இருக்காரு.
அதே மாதிரி அந்த ரோகன் வேற திரும்பி வரல, அவனை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப லிப்ட்ல போலான்ற மாதிரி லிப்ட கீழே வர வைக்கிறாரு. வந்த லிப்ட்ல பார்த்தா ரோகன் ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரியுது. என்ன இவ்வளவு கொடூரமா இறந்து போயிருக்கான்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் தானே கடைசியா போனாங்க, அவங்க ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ரூபாவும் ஃப்ரெண்டும் நிறைய காக்கா செத்து போனதை பார்த்தாங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு வாந்தி வந்துருது. ரூபா தான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. வா கிளம்பலான்ற மாதிரி கை தாங்களா இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அஸ்மா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அஸ்மாவோட வீடியோவை பாக்குறாரு. அப்பதான் அவங்க பேசி இருக்கிறது என்னன்றதை நமக்கும் காட்டுறாங்க. ஆராரட் அப்படின்ற மாதிரி ஒரு மலைப்பகுதி இருக்கு, அங்க ஒரு டீமன் இருக்கு, அந்த டீமன் இந்த மாதிரிலாம் சாவடிக்கும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நீ நல்லா தான் பேசுற அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இவர் பாராட்டுறாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரிஃபட் கிட்ட இருந்து தான் கால் வருது. இவர் வேகமா அட்டென்ட் பண்ணி என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் வாங்கியிருக்க இடத்த பார்க்க போனேன், அந்த இடத்துல பார்த்தா ரோகன் இறந்து போயிருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த இடத்துக்கு போனதை பத்தி போலீஸ்க்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நான் சாதாரணமா போன மாதிரி அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதுதான் உனக்கு நல்லது, ஏன்னா உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கும் பிரச்சனை வரும், நீ அப்படியே நைஸா கலண்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிடெக்டிவும் சொல்றாரு. ஆக்சுவலா தம்பி கையை கட் பண்ணிட்டான்ல, இப்போ ஓகேவா தான் இருக்கான். அம்மா தம்பியை கவனிக்கிறதை விட நீ என்னதாமா வேலை பாக்குற அப்படின்ற மாதிரி பொண்ணும் அம்மாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரை விட்டு பிரிய போறேன், வேற ஒரு இடத்துக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தம்பியை என் கூடிய கூட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க ரெண்டு பேர் பிரிய தான் போறீங்களா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. நீங்க ரெண்டு பேர் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம், நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற மாதிரி அப்பா கிட்ட அவ்வளவு பேசுனீங்க, அப்பாவை சாகடிச்சீங்க, இப்ப என்னடி பிரியறத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ப்ளீஸ்மா என்ன எதுவும் கேட்காத, நான் கண்டிப்பா அவனை விட்டு பிரிய தான் போறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே இந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோ பேட்டி கொடுக்கிறதுக்காக ஒரு சேனலுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க நபர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆபீஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. போக போக ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதாவது நீங்க அழகா இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் எனக்கு வெக்கமா இருக்கு, ஏன் மேடம் ஃப்ளோட்லாம் பண்றீங்கன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. போக போக பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றாங்க. அவர் நெளிஞ்சிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, அவரை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு பக்கத்துல இருக்க இடத்துலயே உட்கார்றாங்க. அவர்கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோ டிவிக்கு பக்கத்துலயே வந்துடுறாரு. எதுக்குடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றவரு எஸ்.ஜே. சூர்யா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு டாலியா வந்துடுறாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் சாதாரணமா பேட்டி தான் தந்திருப்பாங்க. இவருக்கு தான் அந்த மாதிரிலாம் தோணி இருக்கும். ஏன்னா ஒய்ஃபுக்கு வேற யார் கூடயோ பழக்கம் போறதா நினைக்கிறாருல, அதனால இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணி பார்த்திருக்காரு. ஒண்ணு இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி டாலியா கிட்ட சமாளிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இவங்களுக்கே தெரியாம டிடெக்டிவ் இருக்கார்ல, இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆனா லைட்டா இவங்களுக்கு டவுட் வந்துருது போல, இவர் என்ன நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கவங்க சட்டுன்னு ஒரு இடத்துல நின்றுறாங்க. இவர் நம்ம பின்னாடி நிக்கிறாரா பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கேஷுவலா நடக்கிற மாதிரி இவங்களை தாண்டி நடந்து போயிடுறாரு. சேச்சே அவர் பாட்டுக்கு நார்மலா தான் வந்திருக்காரு, நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சிருக்கோம் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதை இவருமே ஒளிஞ்சிருந்து கவனிச்சிடுறாரு. அதுக்கு பக்கத்து ரூமை நம்ம கேட்டு வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு இந்த நம்பர் ரூம் தான் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிடுறாரு. அந்த ரூம்ல நடக்கிறத ஒட்டி கேட்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப காதெல்லாம் சவத்துல வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. போக போக ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒன்னா இருக்க மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதாவது இவங்க கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. யாரு கூடயோ ஒன்னா இருந்துட்டு இருக்கா அப்படின்றது இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, அஃபேர் மாதிரிலாம் தெரியலன்ற மாதிரி இவர் ஒய்ஃப் கிட்ட சர்டிபிகேட்லாம் கொடுத்துருப்பாரு. சே நம்ம நினைச்சது தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த தம்பியை நமக்கு காட்டுறாங்க. தம்பி படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு வலிப்புலாம் வருது. இப்ப வாயில இருந்து நுரெல்லாம் தள்ளுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் கூட ஒரு நபர் ஒன்னா இருந்தான் பாத்தீங்களா, அவன் வெளியே கிளம்பும் போது போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவர் அசந்து தூங்கிடுறாரு. இப்ப வெளியே வந்து பக்கத்து ரூம்ல இருக்கவங்க கிளம்பிட்டாங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார் அவங்க எப்பயோ கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வேலை பார்க்கறவரும் சொல்லிட்டாரு. சே மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. பரவாயில்ல இது எனக்கான நாள் இல்ல போல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஒய்ஃப் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், பார்த்தா யாரு கூட அஃபேர் இருக்கு, யாரு கூடன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஃப்ரெண்டு வாந்தி எடுத்து டயர்ட் ஆயிட்டாங்கல்ல, வர வழியில மழை வேற பெஞ்சிருக்கும். ரெண்டு பேருமே ஒரு பழைய பில்டிங்ல ஒதுங்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி படுத்துறாங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வந்தா அந்த இடத்துல ஒரு ஆடு தான் இருக்கு. இவங்களுமே அந்த ஆட்டை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃப் யார் கூட ஒன்னா இருந்தாங்கன்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லியிருப்பாரு. யாரு கூட ஒன்னா இருந்திருப்பா, எப்படி ஒன்னா இருந்திருப்பான்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்றாருல, அப்ப இவரோட கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் சிந்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒய்ஃபை பார்க்கலான்ற மாதிரி ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்க ரூம் கிட்ட வந்து பாக்குறாரு.
பார்த்தா ஒய்ஃப் தூக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே பகல்ல ஒருத்தர் கூட ஒன்னா இருக்கும் போது அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒய்ஃப் சிரிச்சிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதனால என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஹோட்டல்ல யார் கூட ஒன்னா இருந்திருக்கியாமே, யார் கூட ஒன்னா இருந்த அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லி தான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்டி இப்படி இருக்கன்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்படி திட்டிட்டு இருக்கும்போது இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ ரொம்ப யோகியம் மாதிரிலாம் பேசாத, பிசினஸ் மீட்ன்ற மாதிரி உன்னோட அசிஸ்டன்ட் கூட கிளம்புனியே, அசிஸ்டன்ட் கூட ரூம்ல ஒன்னா இருந்தது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உண்மையிலேயே பிசினஸ் ட்ரிப்புக்காக இவர் போகும்போது அசிஸ்டன்ட் டாலியா கூட ஒன்னா இருந்திருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசி தான் ஒன்னா இருந்திருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதனால தான் நம்ம கிட்ட கோவமா நடந்துட்டு இருக்கா போல, நம்மள சீட் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப ஆபீஸ்க்கு வந்தவர் டாலியாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? ஒண்ணு நீ சொல்லியிருக்கணும், இல்ல நான் சொல்லியிருக்கணும். நான் சொல்லல, அப்ப நீ தான் சொல்லியிருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் எதுக்கு சொல்ல போறேன், நான்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரூபாவை கூப்பிட்டு பேசுறேன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு அந்த பையனோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. பாத்தியா, அம்மா கையில நீ இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பையன் இருக்கான்ல, நீங்க ஒன்னும் என்னோட அம்மா இல்லன்ற மாதிரி சொல்றான். என்னப்பா பேசுற, நான் தான் உன்னோட அம்மான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க ஒன்னும் என்னோட அம்மா கிடையாது, ரூபா தான் என்னோட அம்மா, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உண்மை அதுதான் போல. இங்கதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரூபா இருக்காங்கல்ல, சின்ன பொண்ணா இருக்கும் போதே யாரோலயோ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இப்ப பிரசவ வலியில இவங்க துடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த வயசுல போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காளே, நான் வெளியே எப்படி தலையை காட்டுவேன், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட புலம்புறாரு. இந்த டாலியாவும் ஈரனை ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர ஈரனை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக டிடெக்டிவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒய்ஃபையும் கூட கூட்டு வந்திருக்காரு. அவ எப்போ வருவான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க டாலியா கிட்ட பேசுறாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது சண்டை ஏற்படுது போல. கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து ரூபாவோட மூஞ்சிலேயே ஊத்தி வர்றாங்க. இதனால ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து விசாரிக்கிறாங்க. இதனால ரூபா இருக்காங்கல்ல, கிளம்பலான்ற மாதிரி சட்டுன்னு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரூபாவை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்றத கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியாம தான் இந்த விஷயத்தை இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நான் யாரு கூடயும் ஒன்னா இல்ல, எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் சுத்தமா நம்ப மாட்டாங்க. இப்ப இவங்கள குழந்தையே பெத்துக்க வச்சிடுறாங்க. ஆனா இந்த குழந்தையே உன்னோட பையன்ற மாதிரி யாரையும் நம்ப வைக்க முடியாது, நான் என்னோட பையன்ற மாதிரி மெயின்டைன் பண்றேன், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இதனால தான் தம்பி கிட்ட இவங்க ரொம்ப அட்டாச்மெண்டோட இருந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோவோட கண்ணுல இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும். இவருமே முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. இந்த மாதிரி கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா ஒரு டேப்லெட் எடுப்பாரு போல, டேப்லெட்டை போடுன்ற மாதிரிலாம் அக்கறையா பேசிட்டு போறாங்க. இவ்வளவு அக்கறையா பேசுறா, அப்புறம் எதுக்கு நம்மளை விட்டு பிரியணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி இவரும் புரியாத மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி டாலியாவை நமக்கு காட்டுறாங்க. டாலியா வந்துட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல. டாலியா கொடூரமா இறந்து போயிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப போலீஸுங்க பாடி எல்லாம் கொண்டு போயிடுறாங்கல்ல, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி டிடெக்டிவும் ஹீரோவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோகன் இறந்து போகும்போது அந்த இடத்தை விட்டு ஹீரோயின் தான் கிளம்பி போயிருப்பாங்க. அதே மாதிரி டாலியாக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் டாலியா இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உன்னோட ஒய்ஃப் தான் காரணமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டிடெக்டிவும் யோசிக்கிறாரு. எப்பவுமே தம்பி இவங்க சொல்றதை கேட்பான். ஆனா இப்பெல்லாம் இவங்க சொல்றதை கேட்கவே மாட்டான். இவங்க கொஞ்சிட்டு இருக்கும் போது தம்பி இருக்கான்ல, சட்டுன்னு எந்திரிச்சு போயிடுறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீ தான் அவனோட அம்மான்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுக்கு எப்படிமா தெரியும், நீங்க தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் எதுக்கு நீ சொல்ல போறேன், நான்லாம் சொல்ல, அவனுக்கு வேற யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. யாரு சொன்னாங்க, எப்படி பையனுக்கு தெரிஞ்சதுன்றது தெரியல. ஹீரோயின் புதுசா வாங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப யார் கூடயாவது ஒன்னா இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவர் கதவை தட்டுறாரு. இவங்க கதவை திறந்து ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா கதவை சாத்துறதுக்கு போறாங்க. எதுக்கு நீ கதவை சாத்துற, இரு நான் வரேன்ற மாதிரி சட்டுன்னு உள்ள வந்து செக்லாம் பண்ணி பாக்குறாரு. நீ எதுக்காக தனியா வந்து இருந்துட்டு இருக்க, என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே செக்யூரிட்டின்ற மாதிரி கத்தி ஆளுங்களை வர வச்சிடுறாங்க. ஆளுங்களாம் சேர்ந்த மாதிரி இவரை இழுத்துட்டு போறாங்க. இதை இவங்களுமே
சோகமா பாக்குறாங்க. இங்கதான் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்துல யாரோ லெட்டரை வச்சுட்டு வேகமா போறாங்க. யாரு வச்சுட்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வச்சுட்டு போயிருப்பாரு. இவங்க எடுத்து படிக்கிறாங்களான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்காங்க. இப்ப இவங்க வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 17 வயசுலயே பிரெக்னன்ட் ஆனாங்கல்ல, அதனால அப்பாவுக்கு சுத்தமா இவங்களை பிடிக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் பொண்ணுகிட்ட இவர் பேசவே மாட்டாரு. அம்மா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க பொண்ணு இன்னைக்கு கேக் செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே சாப்பிடுறாரு. இருந்தாலுமே பொண்ணுகிட்ட இவர் ரூடா தான் பேசுறாரு. நீ பண்ண காரியத்துக்காக உன்கிட்ட நான் கடைசி வரைக்கும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இதை நினைச்சு பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட இருந்து இவங்களுக்கு அன்பு சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குது இல்ல, இதை நினைச்சு இவங்க சோகத்துல இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ இவங்க கிட்ட லெட்டர்லாம் தந்திருப்பாரு. இதனால ஹீரோ கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. போக போக ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறி இருக்கும். இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல லவ் பண்ணாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் ஒரு பேப்பரை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஒய்ஃப் தான் டைவர்ஸ் பேப்பரை அனுப்பி வச்சிருப்பாங்க. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்ன விட்டு போகணும்னு நினைக்காத, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவரும் தனியா அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. உங்க ஒய்ஃப் ஹோட்டலுக்கு வந்து யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அது யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிடெக்டிவ் பேசிட்டு காலை கட் பண்றாரு. இந்த டிடெக்டிவ் ஸ்மோக் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட லைட்டர் இல்ல. பக்கத்துல ஒரு நபர் நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பிரதர் உங்ககிட்ட லைட்டர் இருக்கான்னு கேக்குறாரு. அவர்கிட்ட இருக்கு போல. அவருமே இவருக்கு பத்த வைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. பார்த்தா இந்த டிடெக்டிவ் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இவரோட ஒய்ஃப் அஸ்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல இறந்து போன மாதிரி கிடந்தாரு, போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க பாடியை ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் எப்படி திடீர்னு இறந்து போனாருன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ரூபாவோட திங்ஸ் சிலது இந்த வீட்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த எல்லா திங்ஸையும் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ப்ளீஸ் ரூபா என்னை விட்டு போயிடாத, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்ததா அஸ்மா இந்த இடத்துல இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அஸ்மா ஒரு தியரியை சொல்றாங்க. அது என்னன்னா, உங்க ஒய்ஃபு கூட சம்பந்தப்பட்டவங்க தான் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்டும் இறந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, என் கூட சம்பந்தப்படுறவங்க தான் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க, எல்லாம் என்னாலதான், இப்ப என்னோட ஒய்ஃபை என்னை விட்டுட்டு போயிட்டா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியா இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த அஸ்மாவும் ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், என் ஹஸ்பண்டோட சாவுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஈரேன் புது வீட்டுக்கு போகும்போது பையனையும் கூட்டு போனோன்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க பாத்தீங்களா, இப்ப பையனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அம்மா கூட நீயும் வரப்போறேன்னு சொல்றாங்க. முன்னாடி அக்கான பேசுவாங்கல்ல, இப்பெல்லாம் அம்மானே பேசுறாங்க. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றானா, நான் உங்க கூட வர மாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன், நீங்க தான் என்னோட அம்மான்றதா அப்பதான் எனக்கு புரிய வச்சாருன்ற மாதிரி சொல்றான். இவன் அப்பான்னு யாரை மீன் பண்ணி பேசுறான் அப்படின்றது தெளிவா நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப அஸ்மாவை நமக்கு காட்டுறாங்க. அஸ்மா ஸ்டேஷன்ல இருந்து கேஸ் ஃபைல்லாம் வாங்கியிருக்காங்க போல. அந்த கேஸ் ஃபைல்ல நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேரோட உடம்புலயும் ஒரே மாதிரி சிம்பிள் இருக்கு. அதாவது ரத்தத்தால அச்சு வச்ச மாதிரி அந்த சிம்பிள் இருக்கு. இதை இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஈரேனை காட்டுறாங்க. ஈரேன் பையன் கிட்ட பாசமா தானே பேசினாங்க. திடீர்னு கழுத்தை நெரிச்சு இவனை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கதையை முடிக்கவும் செஞ்சிடறாங்க. இப்ப ஹீரோக்கு மாமியார் கிட்ட இருந்து கால் வருது. மாப்பிள்ள உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராது. பார்த்தா அந்த இடத்துல இந்த பையன் இறந்து போயிருக்கான். பையன் எப்படி இறந்து போனான்னு தெரியல, பொண்ணு தான் கடைசியா பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. இப்ப ஈரேன் இவர் தேடி பாக்குறாரு. ஈரேன் வீட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் இவரோட போனுக்கு ஈரேன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஒரு பர்டிகுலர் லொகேஷனை மார்க் பண்ண மாதிரி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி அந்த லொகேஷனுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவருமே வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது தான் அஸ்மாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இவங்க நிறைய அமானுஷ்ய வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்ஆர்எட் அப்படின்ற ஒரு பகுதியை பத்தியும் போட்டிருப்பாங்க. அந்த பகுதியில ஒரு டீமன் இருக்கிறதா போட்டாங்க பாத்தீங்களா, அந்த டீமன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டீமன் இருக்கு பாத்தீங்களா, அங்க வர இளம் பெண்களை வசியம் செய்யுமா, அதே மாதிரி கொலை பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு சிம்பிள உடம்புல குத்துமா, அதை பத்திலாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு லொகேஷனுக்கு போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப நைட் நேரம் தான் அந்த லொகேஷனுக்கு வராரு. பழைய பில்டிங்லாம் இருக்கிற ஒரு லொகேஷனா தான் இருக்கும். இவருமே உள்ள ஈரேனை தேடி வந்துட்டு இருக்காரு. ஈரேன் அந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, போன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒய்ஃப் இருக்காங்க
இருக்காங்கல்ல அந்த பூனையை பயந்த மாதிரி பாக்குறாங்க. எதுக்காக இந்த பூனையை போய் இவ பயந்த மாதிரி பாக்குறான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த அஸ்மா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹீரோ கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு கால் போகவே மாட்டேங்குது. இவங்களும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோவோட முதுகுல யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. யார் கை வைக்கிறான்னு திரும்பி பாக்குறாரு. அங்க வித்தியாசமா ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். கண்ணெல்லாம் மை போட்ட மாதிரி தான் நின்னுட்டு இருக்கான். இப்ப அந்த நபர் இருக்கான்ல வேற வேற மாதிரி உருவம்லாம் மாறிட்டு இருக்கான். என்ன இவன் உருவம்லாம் மாறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹீரோ ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இந்த சைடு அஸ்மா இருக்காங்கல்ல சொல்ல நினைச்சத வாய்ஸ் நோட்டா அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி வாய்ஸ் நோட்ல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆராரட் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு சாத்தா மாதிரி ஒருத்தன் இருக்கான். அந்த சாத்தான் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அவன் பகுதிக்கு இளம்பெண்கள் போனா வசியமாக்கி கர்ப்பமாக்கிடுவான். அதே சமயம் அவனை பொறுத்த வரைக்கும் எந்த மிருகம் மாறினாலும் மாறுவான். அதே மாதிரி என்ன மனுஷன் மாறினாலும் மாறுவான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் யார் மேல கோவப்பட்டாலும் அவங்கள சாவடிச்சு உடம்புல ஒரு சிம்பிளை போட்டுருவான். இது எல்லாம் கட்டுக்கதை நினைச்சேன், ஆனா இது உண்மை போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற எல்லாமே வாய்ஸ் நோட்டு தான், போன் கால் கிடையாது. அதனால ஹீரோக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த இடத்துல நடக்கிறத வச்சே ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. இவனுக்கு நிறைய சக்தி எல்லாம் இருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவன் இருக்கான்ல ஹீரோவை பார்த்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு வாந்தி எடுத்து டயர்ட் ஆனாங்கல்ல அந்த இடத்துல படுத்து தூங்கி இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே அந்த ஆட்டுக்குட்டியை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டியா இவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்களை மயக்கமாக்கிடுவான். இவங்க மயக்கத்துல இருக்கும் போது இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பான். நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேனே எனக்கு தெரியலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க சொன்னது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா பிரெக்னன்சிக்கு இவன் தான் காரணமா இருப்பான். ஆக்சுவலா குழந்தைலாம் பிறந்துருச்சுன்னா அப்பத்துல இருந்து அந்த குழந்தையும் இவங்களையும் இவன் பார்க்க முடியும், அவங்க கூட பழகலாம் முடியும். இவனுமே சந்தோஷமா இருந்திருப்பான். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு உண்மையான காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாத்தானால அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. நான் இவளை பார்க்கலான்னு வந்தேன், அதுக்கு நடுவுல தான் நீ வந்துட்ட. நீங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது என்னால நெருங்கவே முடியலன்ற மாதிரிலாம் இந்த சாத்தான் சொல்லிட்டு இருக்கான். 8 வருஷத்துக்கு மேல இவங்க ரொம்ப ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னைக்கு நீ ஒய்ஃபை சீட் பண்ணணும்னு நினைச்சியோ அன்னைக்குதான் உங்க லவ் பிரேக் ஆன இடம். அப்பத்துல இருந்து என்னால நுழைய முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்பத்துல இருந்து ஈரினை கொஞ்சம் கொஞ்சம் இவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கும். அப்படிதான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதாவது இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஒய்ஃபு கூட ஒன்னாலாம் இருந்திருக்கான். நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். உன் ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் அவன் கூட நீ ஒன்னா இருக்க கூடாது, அவனை விட்டு விலகி ஏன் கூட வந்துடணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அப்படி வரலன்னு வச்சுக்கோ அவனை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருப்பான். இதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாத்தான் வழிக்கு இவங்க போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ரூபா தான் அம்மான்னு அந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் சொல்லியிருப்பான். ஆக்சுவலா நாயா அந்த பையன் பார்த்துட்டு இருந்தான்ல, நாயா இவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பையன் கிட்ட அப்பப்ப கம்யூனிகேட்லாம் பண்ணிருப்பான். இந்த பையன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, அது இந்த சாத்தானுக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த பையனை சாவடிச்சுட்டு புதுசா ஒரு குழந்தையை உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அதே மாதிரி ரூபா கிட்ட யாரு பிரச்சனை பண்ணாலும் இந்த சாத்தானுக்கு சுத்தமா பிடிக்காது. ரோகன் இருக்காருல, அன்னைக்கு பிசிக்கலா இவங்க கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. இந்த சாத்தான் தான் சட்டுன்னு அவங்க உடம்புக்குள்ள பூந்து அவனோட கதையை முடிச்சிருப்பான். இப்பதான் அதெல்லாம் நமக்கு தெரியுது. டாலியாவோட கதையை முடிச்சதும் இந்த சாத்தானா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த டிடெக்டிவ் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காருல, அவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவன் தான் கதையை முடிச்சிருப்பான். இதெல்லாம் தாண்டி ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு நான் நினைச்சேன்ற மாதிரி இப்ப சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயின் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வாட்டி ஹீரோவை பாம்பு கொத்துற மாதிரி வந்தது பாத்தீங்களா, அந்த பாம்பா இவன் தான் வந்திருப்பான். நம்ம வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ன்றது ஹீரோக்கு புரியுது. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு விட்டுரு, அவ எனக்கு வேணும், லைஃப் முழுக்க என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கான் பாத்தீங்களா, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் ஹீரோயின் உனக்கு கிடைக்க மாட்டா, என் பகுதிக்கு என்னோடய நான் கூட்டு போக போறேன்ற மாதிரி இவன் வித்தியாசமா பேசுறான். இவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹீரோயின் இவனை சுத்தி சுத்தி வர மாதிரிலாம் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா இவனை கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேர் போக போறோம்ன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஹீரோ தடுக்கிறதுக்காக பக்கத்துலலாம் வந்துட்டு இருக்காரு. இவன் ஹீரோவோட கதையை முடிச்சிடுறான். அதே மாதிரி ஹீரோயினை இவனோட பகுதிக்கு கூட்டு வந்துடுறான். இவனோட யூனிவர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கண் முழிக்கிற ஹீரோயின் இந்த இடத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சுத்தி ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்துல இவங்க மிதந்துட்டு இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. இவங்க பயந்த மாதிரி கத்திட்டுலாம் இருக்காங்க. இப்ப இந்த பகுதியில இருக்க ஒரு முக்கியமான சாத்தானை காட்டுறாங்க. ஏறக்குறைய இந்த பகுதிக்கே இவன் தான் எட்டு மாதிரி போல. அந்த சாத்தானை காமிச்சு நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் மூலமா சுருக்கமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ரொம்ப உண்மையா இருக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரை சீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காமிச்சுதான் இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.